துணியெல்லாம் அவுருனாங்க. நான் அவுக்க மாட்டேன். இது தலைக்குழுது வேலை 3வது நான் அவுக்க மாட்டேன்னு. நான் என் தங்கச்சியா நான் நினைக்கிறேன். என்ன விட்டுருந்தா வழி தாங்க முடியலன்னா கத்துறான். நான் காலைல கூட என்ன உன் தங்கச்சியா நினைச்சுக்குவோம் தங்கச்சியா நினைச்சுக்கினா அவன் காலைல கூட ஏவா என் தங்கச்சி ஏவா என் தங்கச்சி ஏவா தங்கச்சி சொல்லிட்டு நான் ரேப்பன்ல வேலை செய்யறேன். 8 மணிக்கு உள்ள போவேன், 5 மணிக்கு வெளியே வருவேன். அன்னைக்கு பார்த்து என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சது டெஸ்ட் தங்கியிருந்தாங்க. தங்கியிருக்கு பார்த்து நான் 12:30க்கே செக் அவுட் ஆகி போயிட்டாங்க. போயிட்டு உடனே நாங்கள் பெருக்கு போனோம். அவங்க கூழ் வந்து பாப்பா சூப்பர்ஸ் பொண்ணுலாம் உள்ள ரூம் பார்க்க போச்சு. பார்த்துட்டு வந்தோடனே இப்போ பெருக்கு அனுப்பிச்சுவோம். நான் பெருக்கு போனேன். பெருக்கிட்டு வந்தோம். அவங்க நகை காணும் மணி கரெக்டாக 12:30க்கு வந்தேன். 12:30க்கு வெளியே போனாங்க. 1:30க்கு வந்தாங்க உள்ள. வந்து மறுபடியும் கேட்டாங்க எங்கள் நகை என்ன சார் என்ன பண்ணாங்க வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் எடுக்கலன்னு சொன்னோம். நான் எடுக்கல சார், நான் பெருக்கிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை சார் சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அந்த உடனே என்ன பண்ணாங்க, சரி அப்போ மறுபடியும் கூட்டுமே எங்களுக்கு ரூம்ல கேட்டாங்க சார், நீங்கள் என்ன எடுத்தீங்களாம்மா 5 பேர். நாங்கள் 5 பேர் நாங்கள் யாரும் எடுக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க. நானும் சொன்னேன் நானும் எடுக்க சார், நான் பெருக்குனேன் எதுவுமே மோத்த நான் பார்க்கல, 3 மோத்த காணாமான்னு சொன்னாங்க. இல்லை நான் எடுக்கல சார், நான் பெருக்குன்னு தான் வந்தேன், அங்கே எதுவும் மோதிரம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு சாரு கேட்டாங்க. சாரு கேட்டு சரி இங்கே இருக்குமா ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து ஸ்டேஷன் வந்து பார்த்து அவங்க உள்ளே வந்து பார்த்தாங்க. என்ன பண்ண அவங்களும் கூப்பிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. பேசிட்டு சரி 6 மணிக்கு எட்டுன்னு வாங்க 5 பேர்னு சொல்லிட்டு போனாங்க. அதாவது 5 பேர் நாங்கள் வெளியே போவோம். 5 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு என்ன அனுப்பல, இங்கே இருமா 6 மணிக்கு டைம் போட்டு எங்களை இட்டுன்னு போனாங்க ஸ்டேஷனுக்கு. நாங்கள் 5 பேருமே போனோம். 5 பேர் போனதுக்கு ஸ்டேஷனுக்கு போனதுக்கு 5 பேர் போனதுக்கு 8 மணி 7 மணி இருக்கும். 7 மணியில் வந்து உள்ளே கூட்டு போனாங்க. சார் என்ன பண்ணாங்க அடிக்கலாம் பண்ணாங்க, அவங்களுக்கு விசேஷம் தான் விட்டுருவாங்கம்மா சரி வாங்கன்னு. சரி நாங்களும் எதுவும் தப்பு எடுக்கல சொல்லிட்டு நாங்கள் 5 பேருமே போயிட்டோம். 5 பேர் அவங்க வண்டியில் என்னை இட்டுன்னு போயிட்டாங்க. நான் போயிட்டேன். போய் உள்ளே போனோம். ஒருத்தவங்க விசேஷம் கேட்டாங்க. ஒரு முன்ன சூப்பர்ஸ் பொண்ணு ஒரு தம்பியும் கேட்டாங்க. அது நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டாங்க. அது நின்றுது. அப்புறம் 2 கூல் பையன் இருந்தாங்க. அவங்கள போய் கேட்டாங்க. அவங்களும் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்கள அடிச்சாங்க. ஒரு நல்லா அடிச்சாங்க. கீழே அடிச்ச உடனே அவங்களும் வெளியே விட்டாங்க. என்னை வந்து அந்த மேடம் அடிச்சுது, இட்டுன்னு அடிச்சுது. நீ என்ன எட்டி அடி இல்லை மேடம் எனக்கு புள்ள சாட்சி நான் எடுக்கவே இல்லை, நானும் எடுத்தா கொடுக்க போறேன். எனக்கு பிள்ளைய வச்சுன்னா என் வீட்டுக்கு கால் ஆபரேஷன் கால் அது மாதிரி நான் தொழில் இல்லை, நான் எடுக்க மாட்டேன், அந்த நகைலாம் எடுக்க மாட்டேன், பெருக்கணும் நான் பெருக்க வேலை தான், நான் பெருத்த எத்தனை கொடுத்துருவேன் சார் மேடம் சொன்னேன். இல்லை சொல்லிட்டீன்னாங்க. இல்லை இல்லைன்னா கை நீ சொல்லி காலில் இன்னுமே பற்றி போய் தடியை அடிச்சாங்க. சொல்லுன்னு. இல்லை மேடம் அழுகுறேன், என்னை விடவே இல்லை. அடிச்சு பார்த்துட்டு சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ மேலே போயிட்டு போய் மெத்த மேலே எடுத்துன்னு போய் விசாரிச்சு கேளுன்னு சொல்லிட்டு திருந்தாங்கிட்ட கொடுத்தாங்க. மேடம் என்ன அடிச்சாங்க. நானும் இல்லை மேடம் நான் எடுக்கலன்னு அழுகுலாம் கத்தனேன். கையை நீச்சு சொன்னாங்க. காலை நின்றுக்கிறேன் தடியால் அந்த சவுக்கு தடி ஒரு மாதிரி வச்சுருப்பாங்களா அதெல்லாம் அடிச்சாங்க. இல்லைன்னு அழுகுறேன் கத்துறேன். சரிங்க என்ன போட்டாங்க மேலே இட்டுன்னு போய் பெருந்தாக்கிட்ட கொடுத்தாங்க. பெருந்தா என்ன கூட்டின்னு போனா மேலே இட்டுன்னு போய் 2வது மாடியில் பெருந்தா என்ன கேட்டா நீ என்ன எடுத்து நான் சொல்றேன் ஏமா நான் செஞ்சு பிள்ளைய வச்சுதான் பாப்பா இப்போ காலேஜ் சேர்க்கணும், பாஸ் ஆகிட்டா அவன் அதனால நான் எடுக்க மாட்டேன். அந்த பழக்கமும் இல்லை, நான் பெருக்க வேலை தான், நான் எடுக்க வேலை உன் தங்கச்சிக்கும் நினைச்சிட்டு இருந்தா அக்காவுக்குன்னு சொல்றேன் கேட்கவே இல்லை. இருந்தா என்ன அப்படி முடிய கால சொல்லி முடியாதுன்னு சொல்லி பார்த்தாங்க. முடியல இல்லை துணியெல்லாம் அவுருனாங்க. நான் அவுக்க மாட்டேன், இது தலைக்குழுது வேலை 3வது நான் அவுக்க மாட்டேன்னு. சரி சட்டி அவுக்க சொன்னாங்க. சட்டி அவுத்துட்டு பாவாடெல்லாம் அவுத்து ஊதிருந்தாங்க. நான் ஊதிரி காட்டினேன். அப்படி இருந்தா என்ன பண்ண துணியை வச்சு மக்குன்னு ஒரு 10 அடிக்கு 15 அடிக்கு கொடுத்தேன் நான் முடியல. ஏன்னா வலித்தாங்களுக்கு ஆளுக்கும் உலகம் இருந்தா நான் என்ன சொல்றேன் தங்கச்சி அக்காவன்னு சொல்றேன். அவங்கள விடவே இல்லை. அதால இன்னொருத்தர் ஆம்பளை பிடிச்சிக்கார வந்தாங்க. அவ சொன்னால சொல்லன்னு அது இன்னும் சொல்ற மாதிரி இல்லை அவங்க. அப்புறமா பிறந்த நல்லா அடிச்சு பார்த்துட்டு ஏன்னா வலி தாங்க கத்துறோம் அழுகுறோம். மறுபடியும் புடவை எடுத்து கட்டிக்கி சொல்லிட்டாங்க. புடவை எடுத்து கட்டிக்கி கீழே எடுத்துன்னு வந்தாங்க. முதல் ரூம்லேயே இன்னொருத்தர் ஆம்பளை கிட்ட அது பேர் எங்க நாத்து எனக்கு பேர் தெரியல எனக்கு அவங்க பேரு அந்த போலீஸ்கார பேர் தெரியல. அப்புறமா என்ன பண்ணா கீழே எடுத்துன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்து அவரு அடிச்சாரு. நானும் சொல்றேன் ஏன்னா நான் எடுக்கலன்னா என்ன வலி தாங்க முடியலண்ணா அவங்க அடிச்சாங்க என்ன வலி தாங்க முடியல நான் சொல்ல போறேன் நான் தங்கச்சா நான் நினைக்கிறேன் என்ன விட்டுருந்தா வலி தாங்க முடியலன்னா கத்துறான். கையை காட்டு அடிக்கிறாங்க. என்ன தாங்க முடியல. நிக்கப்பட்ட காலை முட்டி போட்டு சொல்றாங்க. என்ன தாங்க முடியல அவன் காலக்கும் விடுறேன் தான் கேட்கறேன். என்ன விடவே இல்லை. அவரும் அடிச்சு பார்த்துட்டு என்ன அவர் வெளியே போயிட்டாரு. இன்னொரு போலீஸ்கார விட்டு தான் என்ன பண்ண ரொம்ப அவரும் நான் காலில் விட ஏன்னா தங்கச்சியா நினைச்சுக்குவோம் அவன் காலை கூட என் தங்கச்சி சொல்லிட்டு முட்டி போட்டு சொன்னாரு. முட்டி போட்டு ஒரு 4-5 அடி அடிச்சாரு. என்ன தாங்க முடியல ஏன் நின்னுக்குறேன் கையை காட்டினேன். கையை போறது மாதிரி வீங்கிட்டு அழுகுறான். ஏன்னா என் பிள்ளை சாட்சியான் ஏன் சொல்ல மாட்டியா உன் வீட்டுக்கார கால் நோண்டி காப்பீடு பண்ணணும், உன் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் படிக்க வைக்கணும், ஏன் நீ சொல்ல மாட்டியா எப்பேரை போட்டுருவான். நீ சொல்லனா எப்பேரை போட்டு நான் அனுப்பிடுவேன் ஸ்டேஷனுக்கு. எப்பேரை போட்டு நான் கோர்ட்டுக்கு அனுப்பிடுவேன். நான் எடுக்கல அழுகுறேன் கத்துறேன்.
எப்படி போனா ஒரு நோடு தூக்கி வச்சுனாங்க, ஒரு வேனை வச்சுனாங்க. அழுகுறோம், கத்துறோம், விடவே இல்லை என்னால. செவுத்து தட்டு செவுத்து தட்டு செவுத்து தட்டு செவுத்து தட்டுங்க, செவுத்து தட்டியும் இவனை வலித்து அவங்களுக்கு கத்துறான். ரெண்டு பக்கம் கண்ணுக்கு பலாம் அடிச்சாங்க. அடிச்சிட்டு ரெண்டு கையும் முட்டி போட்டோம். அப்பயும் மறுபடியும் முட்டி போட சொல்றாங்க, என்ன தாங்க முடியல. கை போர் ஆட்டம் வீங்கிட்டு செவுத்து தட்டு செவுத்து எங்க செவுத்து தட்டு நாம தட்டா நாம தட்டுறதான் சொல்றாங்க. வேணாண்ணா உன் தங்கச்சின்னு நினைச்சு நான் உன் காலை விடுறேண்ணா, ஏன் என் தங்கச்சின்னு என்ன சொல்றா. ஏன்னா சத்தியமா எடுக்கலண்ணா கத்துறேன் போறேன், என்ன தாங்கவே முடியல. அழுகுறேன், காலுக்கும் விடுறோம்னா கேட்கவே இல்லை. விசேஷம் வரணும், மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வரணும். நாங்க சரி விடுங்க அனுப்பி விட்டாங்க. அங்க ஓட்டல இருந்து தம்பி ஒரு தம்பி இருக்குது, அந்த தம்பிட்டானே என்ன விட்டுது. வீட்டை வந்து கரெக்டாக மணியை பார்த்தேன், உள்ள வந்து பார்த்தா மணி 1 வந்து 10 5 பேரும் நாங்க வந்துட்டு 1 மணிக்கெல்லாம் விட்டாங்க. வீட்டை வந்து பார்த்தோன்னே மணி 1 வந்து மறுநாள் 8 மணிக்கு போறோம், திங்கக்கிழமை. எங்க கூட சொல்றோன்னே எங்க கூட நான் அடிச்சுக்கணும் இல்லையே, நான் வரட்டாள் அப்படின்னு சொல்லுமானாரு. யாருக்கும் சொல்ல வேணாம், ஸ்டேஷனுக்கு போனது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க அவங்க சொந்தக்காரன், இப்போ ஒரு ஸ்டேஷன் போய் வந்து போரு சொல்லுவாங்கன்னா நான் சொல்லலை. எங்க கூட நீ அது சொல்லாத, இங்க கூட என் கூட வான்னு சொல்லிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 8 போறோம். 8 மணிக்கு சொல்றாங்க. 5 பேருமே 8 மணிக்கு போறோம். திங்கக்கிழமை 8 மணிக்கு போறோம். அங்க போய் நிக்கிறோம் ஸ்டேஷன்ல. அவங்க சொந்தக்காரெல்லாம் இட்டு வச்சுக்குவாங்க. அவங்க சொந்த 5 பேர், நாங்க 5 பேருமே நாங்க எல்லாம் சொந்தக்காரெல்லாம் போயிட்டோம். நின்றுந்தோம் 8 மணிக்கு போய் அவங்க வந்து கூப்பிட தெரியல. அப்புறம் போய் சாப்பிட்டோம் ஹோட்டல்ல. சாப்பிட்டு மறுபடியும் வர சொன்னாங்க. போனதுக்கு எங்க வீட்டுக்கார கேக்குறாங்க, இது மாதிரி எந்த தப்பு செய்யலைங்கன்னு. நீ தப்பு செய்யலைன்னு மேடம் கேட்டுட்டு எங்க வீட்டுக்கார கேக்குறாரு, உன் கூட யாரு வந்தாங்கன்னு கேக்குறாங்க மேடம். கேட்ட உடனே எங்க வீட்டுக்கார என்ன பண்ண, நான் ஒரு அடிக்கும் அடிச்சது இல்ல, உன்னை போட்டு மத்த அடிச்சுக்கிறீங்களா மேடம், ஒரு மனுஷன் ஆக்சுவலி நீங்க தான் ஒரு பொண்ணு, 2 ஆம்பளையும் விட்டு அடிச்சுக்கிறீங்களா, நீங்க எப்படி அடிக்கலாம்னு கேட்டது. இல்ல உங்க கூட நகையை காணான்னு சொன்னாங்க, கேஸ் கொடுத்தா நாங்க அடிப்போம்ல, ஆனா அவங்க விசேஷம் கை வீங்குது மேடம், இப்படிலாம் அவங்க உதவி வாங்க மாட்டோம். நானும் ஒரு அடி அடிச்சு இல்ல ராத்திரி எல்லாம் தேடிங்க அந்த என் ஒய்ஃபை காணான்னு. 1 மணிலாம் எப்ப வந்து பார்த்தாங்க தெரியல. நான் தேடிங்க அந்த காணான்னு. வீட்டுக்கு வந்துடுவாங்களே 5 மணிலாம் 8 மணிக்கு வேலைக்கு போய் அழுவுனாரு. ஒரு மனுஷன் ஒரு மாதிரியா இருந்தது. அவர் பிபி உடம்பு ஒரு மாதிரி சாப்பிட வரக்கு என்ன சாப்பிடுனாங்க சொல்றாரு. இதே மாதிரி அங்கேயே ஒரு மாதிரி மனுஷன் ஒரு மாதிரி விட இருந்தது. அவங்க என்ன ஒரு அடி அடிச்சு இல்லையா, ஆனா 2 சாப்பிடல, மனுஷு கஷ்டம். என்ன சொல்றாரு, ஒன்னாதான் எனக்கு இப்படி ஆகி போச்சு, மனுஷு கஷ்டமா சாப்பிடல, மாத்திரையும் போடல, பிபி மாத்திரை ஒன்னாரு நினைச்சு எனக்கு இப்படி ஆகி போச்சு, 2 நாள் சாப்பிடல, பிபி மாத்திரை போடல, எனக்கு ஏறிடுச்சு. நான் யாரையும் என்ன அடிச்சது இல்லை, யாரும் எங்கேயுமே ஏசனது இல்லை, போனது இல்லை, நானே அடிச்சது இல்லை. அவங்க 4 பேரை யாரும் அடிச்சது. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அதைத்தான் எனக்கு வேதனை, எனக்கு தான் வேதனை. ஒன்னால தான் எனக்கு வேதனை. நான் அடிக்காம செல்லமா வச்சிருந்தேன். இட்டு போய் ஸ்டேஷன் வரைக்கும் வச்சாங்களே, நீ ஏன் நம்ம சொல்லிடலாம் சொந்தக்காரங்க நம்ம சொல்லலையா, ஏன் சொல்ல விட்ட. அவருக்கு இட்டுன்னு வந்து வீட்டை வந்தோம். வந்து மனசு கஷ்டமா இருந்தது, கொஞ்சம் அடிச்சிட்டாங்களே எனக்கு ஆயிடுத்து, நான் யாருமே அடிக்க விடலையா. அதனால 2 நாள் அப்படியே மாத்திரையும் போடல, பீப் மாத்திரையும் போடல. உன்னால விஷத்துல எனக்கு இப்படி ஆகி போச்சு சொல்லிட்டு அவரு கொல்லிக்கு போனாரு. மோட்டர் நிறுத்த போன பார்த்து அன்னைக்கு புதன்கிழமை சாயங்காலமா மோட்டர் ஓட்டு அப்ப நிறுத்திட்டு வரதான் போனாரு. நிறுத்திட்டு வர போனோம். ஆம்பளை மோட்டர் நிறுத்தவே இல்லை. மழை கட்சி ஊந்துட்டாரு. என்னாலே மழை கட்சி ஊந்துட்டாரு. மழை கட்சி ஊந்தோடனே அங்கிருந்து கொல்லிக்கார பக்கத்து கொல்லிக்க தம்பி கிட்ட இருந்து எனக்கு கூட்ட விட்டாங்க. சரி என்ன ஆச்சுன்னு சொன்னோடனே கையும் காலும் ஒரு மாதிரி ஈடு ஆகி போச்சு. உன்னாலுமே இங்கேயும் சொல்றாரு, உன்னாலதான் எனக்கு இப்ப இது ஆகி போச்சு, இது ஏறிச்சு சொல்லிட்டு இத்தனை போய் 6 மணிக்கு புதன்கிழமை பெரியாசில சேர்த்தேன். நான் ஒண்டியே தான் போனேன், யாருமே இல்லை, ஒண்டியே போய் சேர்த்தேன். ஆம்புலன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு அங்க சொல்றது செல்லு வச்சிடல அந்த செந்திர, ஒன்னால பிபி ஏறிது, நான் 2 நாளாவே ஒண்ணு வச்சுனேன், எப்பயுமே யாரும் அடிச்சது இல்லை, 4 பேரும் அடிச்சிட்டாங்களே சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே வெள்ளிக்கிழமை 9 நாள் வச்சிருந்தேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் 6:40க்கு உயிரை விட்டுட்டாரு. விட்ட உடனே வந்து அவங்க 4 பேர் அடிச்சதுனாலதான் ஒரு மனுஷ காசு ஆகி என் கூட சேர்த்துட்டாரு, உயிரை விட்டுட்டாரு. இது வந்து ஸ்டேஷன்ல வந்து அவங்க 4 பேரையும் வேலையை தூக்கணும், தண்டனை கொடுக்கணும், அவங்க வேலையை விட்டு தூக்கணும். 4 போலீஸ்காரங்க என்ன அடிச்சதுக்கு அவங்க வேலையை விட்டு தூக்கணும். எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஏன்னா ரிவார்டு கிடைக்கணும், அவங்கள வேலையை விட்டு தூக்கணும். அடுத்துக்கு எனக்கு நிலைமை அடுத்துக்கு வரக்கூடாது. அதுதான் நான் போராடி இருக்கிறேன்.